ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையவே மாற்றக்கூடிய தசை எதுன்னு தெரியுமாங்க? வாழ்க்கையை மாற்றுறதுனா மோசமாக போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை நல்லா மாற்றுறதும், நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை மோசமாக மாற்றுறதும் எந்தெந்த தசைகள்னு பார்த்துடலாம். ஒரு சிலர் ஏழ்மையான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 30 அல்லது 40 வயதுகளில் அசுர வளர்ச்சியான முன்னேற்றத்தை தொழில் ரீதியாகவும் வசதி வாய்ப்புகள், காரு, வீடுன்னு சம்பாதிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டா நடக்கிறதும் உண்டுங்க. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமுமே கிடைச்சிருக்கும். குழந்தையில இருந்தே அனுபவிச்சுட்டு வருவாங்க. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே எல்லாத்தையும் இழந்துட்டு ஏழ்மையான நிலைக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏன் உங்க குடும்பமே கூட இந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். இதுக்கு முழுமையான காரணம் தசைகள் தாங்க. அவனுக்கு என்னப்பா டைம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றதும், அவனுக்கு டைம் சரியில்லைன்னு சொல்றதும் ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசைகளை பற்றி தாங்க. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி அல்லது லக்னாதிபதியாக வரக்கூடிய சனியை விட உங்க வாழ்க்கையில உதவிக்கரம் கொடுத்து தூக்கி விடக்கூடிய கிரகம் யாருன்னு தெரியுமாங்க? மகரத்துடைய ராஜ யோகாதிபதி தான் அவரு. மகரத்தின் திரிகோணமான 5ஆம் வீட்டுக்கும் கேந்திரமான 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் தான். சுக்கிர தசை யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ, நிச்சயமா மகர லக்னத்தை உடையவர்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யுங்க. இதுல ஒரு போனஸ் என்னன்னா, ஜோதிடத்துல சொல்லப்படக்கூடிய விம்சோத்தரி தசா ஆண்டுகள்லேயே அதிக ஆண்டுகள் ஒரு மனிதனை ஆளக்கூடியவர் சுக்கிரன் தான். மற்ற எல்லா கிரகங்களை விட அதிகமான தசா காலம், அதாவது 20 ஆண்டுகள் கொண்டவர் சுக்கிரன். சுக்கிரன் ராஜ யோகாதிபதியா வரக்கூடிய மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பரம ஏழையா இருந்தாலும் சுக்கிர திசை தொடங்கிருச்சுன்னா அடுத்தடுத்து முன்னேற்றம் அடைந்து சாதாரண வாழ்க்கைக்கும் மேம்பட்ட ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைக்கு முன்னேற்றப்படுவார்கள். சுக்கிரன் ஆடம்பரமான சொகுசான அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு மனிதனுக்கு தரக்கூடியவருங்க. சுக்கிரன் வலுத்து தசை நடந்து கொண்டிருக்கிற மகர லக்னத்தார் பைக்கு வாங்கணும்னா 4 லட்சம் ரூபாய் பைக்கை தான் பார்ப்பாங்க. இதுவே கார் வாங்கணும்னா பிரீமியம் செக்மெண்ட்ல தான் தேடுவாங்க. அவங்கள மாதிரி அழகான வீட்டை அந்த தெருவிலேயே யாரும் கட்டி இருக்க மாட்டாங்க. அந்த அளவு ஆடம்பரத்தை கொடுப்பார் சுக்கிரன். ஆனால் இதை கொடுப்பதற்கு சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அது ஒரு கண்டிஷனுங்க. மகரத்துக்கு 3ஆம் இடத்தில் உச்ச பலத்தோட, 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோட, 10ஆம் வீட்டில் மூலத்திரிகோண பலத்தோட இருக்கிறது முக்கியங்க. அப்பதான் சுக்கிர திசையில அனுபவிக்க முடியும். சுக்கிரன் நீச்சமாகவோ, சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகவோ, செவ்வாயோடு சேர்ந்து கிரக யுத்தத்திலோ, சிம்மம் அல்லது விருச்சிக ராசியிலோ இருக்கும் பட்சத்தில் எந்த நல்ல பலனையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. சுக்கிரன் லக்ன பாவரோடு சேராம ஓரளவு வலுவா இருந்தாரு அப்படின்னா முன்ன இருந்ததை விட ஒரு பெட்டரான லைஃபை கொடுப்பாரு. எது எப்படியோங்க, மகரத்துக்கு சுக்கிரனை போல் கொடுப்பவர் இல்லை. சுக்கிரன் வலுத்து தசை நடந்தால் மகரத்தினருக்கு தொழில் முன்னேற்றம் அபாரமா இருக்கும். ஒரு டீ கடைய கூட 5 ஸ்டார் ஹோட்டல் ஆக்கிடுவாரு சுக்கிரன். இப்ப மகர லக்னம் அல்லது மகர ராசி உடையவர்களிடம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விடக்கூடிய திசை எது? எந்த ஒரு லக்னமானாலும் முதல்ல கெட்டது செய்யக்கூடியவர் பாதகாதிபதி தான். அஷ்டமாதிபதியை கூட ஒரு விதத்துல நம்பிடலாங்க. ஆனா பாதகாதிபதி மோசமானவர். எப்ப என்ன செய்வார்னே தெரியாது. மகரம் சரராசி. மகரத்துக்கு பாதகாதிபதியா வர்றவரு 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஜாதகத்துல வலுத்து திசை நடத்தினால் செவ்வாய் தசா காலமான 7 ஆண்டுகளும் பல பாதகங்களை செய்வாருங்க. அதுவும் இவருக்கு என்ன தில்லுனா, மகரத்துல தான் செவ்வாய் உச்சமாவாரு. அப்படி மட்டும் உச்சமாகி குரு பார்வை இல்லாம உட்காந்துட்டாரு, அதாவது உங்க ராசிக்குள்ள உட்காந்துட்டாருன்னா தன்னோட திசையில ஜாதகரை ஒரு வழி ஆக்கிடுவாரு. செவ்வாய் 11ஆம் வீட்டிலும் அமரக்கூடாது. எங்க அமரலாம்னா, செவ்வாய் வக்கரமாகி 11ஆம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாலுடைய ஜாதகரால கெடுபலன்களிலிருந்து தப்பிக்க முடியாதுங்க. மகர லக்ன அதிபதியான சனிக்கும் செவ்வாய் கடும் பகைவரா வர்றாரு. செவ்வாய் தசை வந்தா மகர ராசிக்கு எதிர்பாராத பிரச்சனைகளையும் பாதகங்களையும் செய்து வாழ்க்கை தரத்தை குறைத்து விடுவார். பெரும்பாலும் இந்த தசை இளம் வயதுல, அதாவது 15 வயதுக்குள்ள வந்தா தப்பித்து கொள்ளலாம். இல்லைனா 60 வயதுக்கு மேல வரலாங்க. நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயசுல குடும்பம் குழந்தைகள்னு அமையிற வயசுல வரும் செவ்வாய் தசை மகர லக்னக்காரர்களை ஒரு கை பார்த்து விடும். நீங்க மகர லக்னம் மகர ராசிக்காரங்களா இருந்தா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
நேயர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.